பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கொடியை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு. அந்த கொடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, மேலும் அந்த கொடிக்கான பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துட்டு, நம்மளும் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் வச்சுருக்கோம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று புதுசாக தொடங்கி அதுக்கான கொடியை அறிமுகமாக இருக்குது. எங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்க்குறதுல இது ஒரு புதுசு. ஸோ நம்ம ஆஃபீஸில் நிறையா யங் ஜென்ரேஷன் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் போயிட்டு இந்த கொடி லான்ச் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உறுப்புகளை தான் 12 பாவங்களாக என்ன பண்ணிருக்காங்க, பிரித்திருக்கிறாங்க. இந்த உடம்புக்காக மட்டும்தான் ஜோதிடம், வேற எதுக்காகவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல அந்த கொடியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். கொடியில் வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலரில் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 யானைகள் வந்து நிற்கிற மாதிரியும் நடுவில் வந்து வாகை மலர் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த வாகை மலர் குறித்து தான் காலையிலேருந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாகை மலர் அப்படின்றதுனா இது வந்து 2000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மலராக இருக்குது. சங்க இலக்கியங்கள்லாம் வந்து இந்த வாகை மலர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பழங்காலங்களில் மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போது போர் முடிஞ்சு திரும்ப வரும்போது அவருடைய கழுத்தில் வந்து வாகை மலர் இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த போரில் வெற்றி பெற்றார்னு அர்த்தம். அந்த வாகை மலர் இல்லை அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதை குறிக்கிற விதமாக அந்த வாகை மலரை வந்து மன்னர்கள் வந்து தன்னுடைய கழுத்தில் வந்து சூடியிருப்பாங்க. அந்த வாகை மலருக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா யானை வந்து நிற்குது. அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியல. அதை குறித்து விஜய் அவர்கள் பேசும்போது இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை முதல் மாநாட்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் அந்த யானைக்கான விஷயம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த யானை குறித்து ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. அந்த யானை வந்து ஆப்பிரிக்கா யானையை வந்து இவங்க வந்து கொடியில் பயன்படுத்தியிருக்காங்க, இந்திய யானையை கூட இவங்க பயன்படுத்தல அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து இதை சுற்றி போயிட்டு இருக்கு. அடுத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கொடி பாடலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சின்னதாக ஒரு டீகோட் பண்ணிடலாம். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யானைகள் மேலே வந்து உட்காந்து மக்கள் எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு இடையில குதிரையில் என்ட்ரி ஆகிறாரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள். அப்போ அவர் கூட இருக்கிற 2 யானைப்படை வந்து மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த 2 யானையை தாக்கி வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. முழுக்க இந்த பாடல் வந்து சிஜிலேயே எடுத்திருக்காங்க. ஏன்னா மக்கள் யாருமே பயன்படுத்தாமல் முழுக்க சிஜியை யூஸ் பண்ணி அந்த பாடல் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சில முக்கியமான விஷயங்கள்ல வந்து அவருடைய கொடி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு காலையில் இருக்கிற கும்பல ஆரம்பிச்சு நெசவாளர்கள் தொடங்கி மீனவர்கள் தொடங்கி பூக்கடையில் கூட அந்த கொடி இருக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த பாடலை வடிவமைச்சிருக்காங்க. 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்கும் அப்படின்ற வரி வந்து இந்த ஒரு பாட்டில் இருக்குது. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், திமுக, பாமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே அந்த 3 எழுத்து மந்திரத்தை வந்து சார்ந்து தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 3 எழுத்து மந்திரத்தை தான் நாங்களும் கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் விஜய் இருக்காரு, ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் அண்ணா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கரை இல்லாத கையை பிடிச்சி போக போகிறோமே அப்படின்ற ஒரு லைன் வருது. இந்த ஒரு லைனில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய கை இருக்குது. அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா காவல்துறையை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் இவங்களாம் வந்து அந்த கையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த பாடல் முடியும் போது தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பறக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. இதற்கு இடையில 3 மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கொடியை வந்து கையில் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு இடத்துல காட்சிப்படுத்திருக்காங்க. மலைவாழ் மக்களும் இந்த ஒரு கொடியை பயன்படுத்துற தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி இந்த பாடலை காட்சி அமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த பாடல் மற்றும் கொடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள். இதை முடிச்சுட்டு இந்த கொடி ஏற்றி முடிச்சுட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நான் பிப்ரவரியில் வந்து என்னுடைய கட்சி பேரை அறிவிச்சேன். அப்போ இருந்தே நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, ஒரு முக்கியமான நாள் இந்த முதல் மாநாடு, அதற்கான தேதியை வந்து நாங்கள் விரைவில் அறிவிக்கிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த கொடியை வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரை நம்ம நமக்காக உழைச்சோம், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம உழைக்க போறோம். ஸோ அதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கெத்தா இந்த கொடியை வந்து ஏத்துங்க, உங்களுடைய வீடுகள் உங்களுடைய நிலத்தில் வந்து நீங்க ஏத்துங்க, ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி ஏத்துங்க, எந்த ஒரு இஷ்யூவும் கொடி ஏற்றும் போது வரக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. வெறும் கட்சிக்கான கொடியா இதை நான் பார்க்கல, தமிழ்நாட்டின் வருங்கால தலைமுறைக்கான வெற்றி கொடியா இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா நான் வந்து இருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஷார்ட் டேர்ம்னு சொல்லலாம். இப்போ நம்ம டீம் கிட்ட போய் இந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து டெய்லி நைட்டு பேசு தமிழா பேசு எல்லா சோஷியல் மீடியாவில் நைட்டு 8 மணிக்கு ஒரு கார்ட்டூன் வரும். அந்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா இவர் தான் வரைவார். ஒரு பேர் பாலசுப்ரமணியம். இவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த கொடியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தோணுச்சு? இம்ப்ரெசிவாக இருக்கா? அந்த கொடி பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக புரியல. ஆனால் அதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, அதை பற்றி விளக்கியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவில் வந்து ஜனங்க நடுவில் ஈடுபடுதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் மத்தியில் இது சீக்கிரம் போய் சேருன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியில் வந்து மக்களோட பயன்பாட்டில் இருக்கிற சின்ன பொருட்கள் அவங்க போய் சேர்ந்துடும். இது மக்களோட பயன்பாட்டில் மக்கள் பார்க்காத ஒரு பூ, அது எப்படி போய் சேருன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணமாக ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், அப்புறமா அந்த சாமந்தி, இந்த மாதிரி சாதாரண பூக்கள் மக்களோட பயன்பாட்டில் டெய்லி உபயோகப்படுத்துறது. அதனால் அது தெரியும்.
இப்போ இலை இருக்குது, சூரியன் இருக்குது, அது மாதிரி இருக்கும்போது சேர்ந்துடும். ஆனால் இது எப்படி போய் சேருன்னு தெரியலையே. ஏன்னா இது வந்து அவங்க தான் விளக்கணும் இனிமேல். ஓகே, இப்போ நம்ம கிரண் வந்து டேரெக்டாக இன்டர்வியூலே இருக்கான். ஸோ அவன்கிட்டே கேட்டலாம். கிரண், காலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் மத்தியில் போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையாக சொல்லணும்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா வைபாக இருந்துச்சு, நல்லா போட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்கு போட்டவங்களுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. காலையிலேருந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை பாட்டை போட்டு தான் ஃபயர் விட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. விஜய் ஃபேன்ஸ், நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே கொடி நல்லா இருக்குன்னு நம்பிட்டாங்க. படம் நல்லா இருக்கு நம்பிட்டாங்க மாதிரி கொடி நல்லா இருக்கு நம்பிட்டாங்க. இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. மக்கள் மத்தியில் அந்த கொடி போய் சேரும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வாகை மலர் இடையில இருக்குது, நிறைய பேருக்கு புரியலான்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா விஜய் ஃபேன்ஸினுடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் இப்போது ஒவ்வொரு ஊராக ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி நிர்வாகிகளாக மாறுவாங்க. கண்டிப்பாக போய் சேரும். ஓகே, இப்போ நம்மளுடைய நடிப்பு அரக்கன் நம்ம சேனல்னு சொல்லலாம், நடராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. ப்ரோ, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி லான்ச் பண்ணியிருக்காங்க, மக்கள் மத்தியில் அது சீக்கிரம் போய் சேர்ந்துடும் பார்க்குறீங்கன்னா, அந்த கொடியை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? பாடலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கருத்து? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அதாவது இந்த இப்போ கோட் படத்தில் தேர்ட் சிங்கிள் ஒன்று வந்துச்சுல, தேர்ட் சிங்கிளாக செகண்ட் சிங்கிளாக தெரில, அதை விட இந்த பாட்டு நல்லா இருக்குது. ஸோ பாட்டு நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த விஜயக்கொடி அப்படிங்கிறது பேர். ஸோ பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒரு கொடியை பற்றி. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடி நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி கொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஜாதி கொடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி இந்த நாட்டக்கொடி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஸோ அதான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு புது முயற்சி, புதுசாக ஒரு கட்சி வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ நான் வந்து அந்த பர்சனலாக நான் சொல்கிறேன், இந்த கட்சிக்கு வந்து என்னுடைய வரவேற்பு இருக்குது. இப்போ நம்ம கூட வந்து எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் ஒரு சர்ச்சையில் சிக்கக்கூடிய துர்கா பிரசாத் அவர்கள் நினைச்சிருக்காங்க. துர்கா பிரசாத், நீங்கள் சொல்லுங்கள், கொடி பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது? உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் காலையிலேருந்து நாங்கள் பார்த்தோம், உங்களுடைய கருத்து? ப்ரோ, அதான் நான் அந்த டெய்லி ஷோவில் கூட பேசியிருந்தேன். என்னென்னா, இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு காலையிலேருந்து திமுகவினர்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபெவிகாலில் அந்த விளம்பரத்தில் வந்து லாஸ்ட் ஒரு உள்ள அந்த ஃபெவிகால் லோகோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கொடியில் யானை இது இருக்குது இல்லையா, அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடியிலேயே இருக்குது, அவங்களுடைய சிம்பிளாகவும் இருக்குது. அதனால் அது ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறனால அதை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் கேஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இதே தான் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இப்போ மாநில தலைவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, இது மாதிரி பண்ணக்கூடாது, அதனால் கொடியை விரைவில் மாற்றுங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சர்ச்சையாக இருந்தது. பேர் வச்சதில் ஏன் இக்கு போடல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை நிறைய பேர்கிட்ட கேட்டு முடிவெடுத்துருக்கலாமே. ஏன்னா விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் வந்தார்னாவே அவர் படத்துக்குமே அவ்வளோ வந்து சூப்பராக நிறைய மக்கள்லாம் கூடுறாங்க. அவ்வளோ தூரம் வந்து ஒரு மாஸ் ஃபாலோயிங் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்ச்சையில் மாட்டுறது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? இப்போவே ஸ்டார்டிங்லேயே இக்கு போடலை, இது வந்து கொடி சரியில்லை அப்படிங்கலாம் வந்து இருக்கிறது வந்து ஒரு சர்ச்சையாக தான் நான் பார்க்குறேன். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, பாடல் குறித்து உங்களுடைய கருத்து? பாடலில் ரொம்பவே நல்லா இருந்தது. அது கோட் படத்துலேயே இந்த பாட்டை வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட் படத்தில் இந்த பாட்டும் சரியில்லை, இந்த பாடல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதில் தான் அந்த பாடலில் அந்த 3 எழுத்து மந்திரம் இனிமேல் வந்து எல்லோரும் பேசுவாங்கன்னு பேக்ட்ராப்பில் அண்ணா இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா கேப்டன் சாருக்கு அப்புறம் பெருசாக எந்த நடிகரும் சோபிக்கல. சரி, வந்து இவர்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாமல் ஒரு பிரேவான முடிவெடுத்து வந்தார்ல, அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். இவர் தான் நம்முடைய சோஷியல் மீடியா கிட்ட பரமசிவம் காலையில் நீங்கள் வந்து பார்த்துருப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி லான்ச்சு, எப்படி ஃபீல் பண்ணுற நீ? அந்த கொடியை பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணுச்சு? அந்த பாட்டு கேட்டியா? எப்படி இருக்குது? இது மக்கள் மத்தியில் சேருமா? கண்டிப்பாக சேரும். சாதாரணமாக விஜயோட ஃபஸ்ட் லுக்கு டீசர் தான் நிறைய டீகோட்ஸ் வச்சுருப்பாரு, ஹிடன் டீடைல்ஸ் வச்சுருப்பாரு. இது ஃப்ளாக்லேயே நிறைய ஹிடன் டீடைல்ஸில் வச்சுருக்காரு. அது மக்கள் மத்தியில் போய் சேர்ற அளவுக்கு அந்த கொடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குதா? எப்படி பார்க்குறோம்? இருக்குது, சீக்கிரம் சேர்ந்துடும். விஜய் ஜெய் கூட வாய்ப்பு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரிசையாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபுல்லாமே அந்த கொடி தான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் கூட தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 40 வயசு மேலே ஆட்கள் போனோன்னா அவங்க எனக்கு போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் கொடி வந்து பார்க்கும்போது ஸ்பெயின் கொடி மாதிரி தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2026 பார்ப்போம் வரலையான்னு. அந்த பாடல் பார்த்தியா? பாடல் எப்படி? பாட்டு பார்த்தேன், விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. தமன் மியூசிக்கு எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பெருசாக அது உணர்ச்சிகரமாக எனக்கு ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் அந்த 2 யானை ஆல்ரெடி நிறைய கட்சிக்காரங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பி அதே யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராதுன்னு தெரில. அந்த ஸ்டாருக்கும் எனக்கு என்ன அர்த்தம் புரியல. அந்த வாகை பூன்றாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தது, கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் கேள்விப்படுறேன். பார்ப்போம். கொடி வந்துட்டு நான்
ரெட் கலர் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சேன். அவரோட நிறைய மூவிஸில் வந்து ரெட் கலர் அந்த ரெஃபரன்ஸ் இருந்தது, அட்லியோட மூவிஸ் எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட அந்த எல்லோ ரெட்டு அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கலரில் தான் கொடி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இல்லை, நிறையா திங்ஸ் போட்டு டம்ப் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஃபீலிங் அதுவாக தான் இருந்துச்சு. சாங் பற்றி சொல்லணுன்னா அது கண்டிப்பாக ஹம்மிங் ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் பார்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஒரு சினிமாவோட ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த கொடியோட டிசைன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து மக்கள் மத்தியில் எளிமையாக போய் சேர்ந்துருப்பாங்க. மற்ற கட்சி கொடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா சிம்பிள் இருக்குது, ஒரு உதயசீரன் சிம்பிள் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள். இதில் யானை ப்ளஸ் அந்த வாகை மலர் அப்படின்றதான் புதுசாக இருக்கு இல்லையா மக்களுக்கு, அது போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறையா நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்களோட எலெக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அதுவே வந்துட்டு அவங்க பார்ட்டியோட அந்த கட்சி கொடியிலே இருக்கும். மேபி ஈஸியாக அவங்க வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக வாகை மலர் மேபி அவங்க எலெக்ஷன் சிம்பிளாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கனால அதை கட்சி கொடியிலே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம ஆஃபீஸில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஆஃபீஸில் ஒரே ஒருத்தர் தான் கொஞ்சம் வயசானவர், மற்ற எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இவங்க மனசில் இதான் இருக்குது. ஸோ இதே தான் வெளியும் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வரக்கூடிய முதல் மாநாடு அவங்க எங்கே நடத்த போகிறாங்கன்னு தெரியல. நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அவர் அட்ரஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு முதல் மாநாட்டை அவருடைய கொள்கையை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி கட்சி கொடி பாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அவருடைய இந்த கொடி லான்ச் பண்ணியிருக்குது, இந்த பாடலை நீங்கள் கேட்டிங்களா, எப்படி இருக்குது, அவருக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையாக வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.